இல்ல கைஸ் நம்ம தமிழ்நாட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா டெய்லியும் அதாவது தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சனையாட்டுங்குது. கிட்டத்தட்ட 12வது வகுப்பு படிக்கிற மாணவிக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்து அந்த பொண்ணு இறந்துருச்சு. இறந்தது மட்டும் இல்லாம ஒரு சில ஒரு இன்ஃப் ஒரு ஒரு பெண் இன்ஃப்ளூயன்சர், Instagram இன்ஃப்ளூயன்சர் அவங்கள கேட்கும்போது, "இதுல வந்து அரசாங்கம் மேல தப்பு இல்ல. நான் கேட்டு என்ன பண்ண போறோம்? எப்படியும் மாறாது. நான் கேட்டா நீதி கிடைச்சிருமான்ற மாரி. இதுல வந்து அரசாங்கம் மேல எந்த தப்பு இல்ல. அதே உனக்கு நடந்துச்சுன்னா, நீ நெறைய பேர் கேட்பாங்கல்ல. அப்ப நாங்க வந்து அரசாங்கம் மேல தப்பு இல்லன்னு கேட்காம போயிற முடியுமா? ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருந்தாலும் நாங்க கேட்கத்தான் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வயசு சிறுமிக்கு ஆ பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, அதே இந்த பக்கம் ஓகேவா, ஆகாஷ் என்பவர் கிட்டத்தட்ட லாக்கப் டெத்து. அஜித் குமார் என்பவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இறந்தவரு. ஆ அதே மாரி இதுவும் நடந்திருக்க மாட்டேங்குது. தப்பு யார் மேலன்னு தெரியாம, மொத்தம் காவல் அதிகாரிக அடிச்சு, அந்த ஆகாஷ் என்பவர் செத்துட்டாரு. ஓகேவா. லாக்கப் டெத் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு நீதி கேட்குறாங்க. எதுக்குமே கிடைக்காது. ஓகேங்களா. இறந்ததுக்கு நீதி கிடைக்காது. அதாவது நீதிபதி, நீதிமன்றம் என்னாத்துக்கு இருக்குதுன்னே தெரியல. இப்போ வந்து போலீஸ்காரங்க அவங்களே வந்து நீதிபதி, நீதிமன்றம் அவங்களே சட்டம், அவங்களே தீர்மானிக்கிறது தான் அவங்களுக்கு வந்து அந்த இது. ஓகே. அதெல்லாம் உட்டுருங்க என்னாத்துக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 45 குழந்தைகள் அதாவது சத்துணவு அதில பல்லி விழுந்துருச்சு. அந்த பல்லி விழுந்த சாப்பாட சாப்பிட்டுருக்காங்க. மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் கிட்டத்தட்ட எல்லாருமே சேஃப் தான். ஆனா, ஒரு அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, அத பார்க்கறதுக்கு போயி குழந்தைங்கலாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அதுவும் Instagramல போடுறாங்க. குழந்தைங்கலாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ட்வீட் போடுறாங்க. ஓகேங்களா. இது என்னடா என்னடா ஜாலி அங்கன்னா ஃபுட்பாலு, கிரிக்கெட், பேஸ்கெட் பால் ஆனா டோர்னமெண்ட் நடத்துறாங்க ஜாலியா இருக்கிறதுக்கு. பாவம் அந்த குழந்தைங்கலாம் மயக்கம் போட்டு விழுந்து அவங்களே ஒரு கொஞ்சம் சீரியஸ் நிலைமை. அதெல்லாம் பார்த்து ஓகே குழந்தைங்க சேஃப்ன்னு சொல்லி நம்ம ஜாலியா இருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா ஜாலி சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம உண்மையிலே தமிழ்நாட்ல சுத்தி சுத்தி இவ்வளோ பிரச்சனை நடக்குது. யார் பக்கம் என்ன நம்ம சொல்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட இதுக்கு நீதி வேணும், நீதி வேணும்னு போராடுறாங்க. கண்டிப்பா நீதியும் கிடைக்காது. ஏன்னாத்துக்கு அதே 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2021ல 422 கேஸ் தான். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை 422 கேஸ் தான் இருந்திருக்கு. இப்போ 2025ல 25ல வரையும் கிட்டத்தட்ட 401 ஓகேவா? அதுவரையும் குறைஞ்சிருக்காம். கிட்டத்தட்ட பாருங்க டிஸ்டன்ஸ் அதாவது 21 கேஸ் தான் ஃபைல் ஆகலையாம். அதுவும் ஃபைல் ஆயிருக்கும். தெரியாம மறைச்சிருப்பாங்க. எத்தன இதுல நடந்திருக்குது உண்மை, இதுல எத்தன பொய்யின்னே தெரியல. இத யார் சொல்றாங்கன்னு பார்த்தீங்களா, உள்துறை செயலாளர் அதாவது தீராஜ் குமார் அவரு சொல்றாரு. ஓகேங்களா. என்னடா ஒரு நல்ல தலைவர நம்ம தான் சூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாம ஒரு அமைச்சர்கிட்ட மனு குடுக்குறதுக்கு ஒரு அம்மா போயிருக்காங்க. அந்த மனுவ வாங்கி படிக்காம அவங்க அந்த மனு குடுத்த அம்மா தலையிலே அடிக்கிறாங்க. ஒரு அமைச்சர நம்ம என்னத்துக்கு தேர்ந்தெடுக்கணும்? இவங்க நமக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா நமக்கு ஆப்பு வைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ வரக்கூடிய தேர்தல்ல ஒரு நல்ல ஆள பார்த்து, நல்ல கட்சி தலைவரா பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ஓட்டு போட்டு ஒரு கொஞ்சம் தமிழ்நாட ஒரு கொஞ்சம் காப்பாத்துங்க. ஓகே மக்களே!